கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் கோமதி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்பா. நீ நினைச்ச மாதிரி தான்ப்பா நானும் நினைச்சேன். கோமதி வீட்டுக்காருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்கே போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரிஞ்சது எல்லா புகாரையும் வாபஸ் வாங்குற முடிவை அரசிதான். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப நல்லவ, பக்குவப்பட்டவ. 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் அவ உன் கூட பழகனா. இப்ப 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் உன் மேல கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கியிருக்கா. அரசியோட அம்மா அப்பா கண்ணீரையோ இல்ல அரசியோட கண்ணீரை பத்தியோ நீ கவலையே படல. ஆனா உன் அம்மாவோ உன் அப்பாத்தாவோ அழக்கூடாதுன்னு அந்த புள்ள யோசனை பண்ணிருக்காப்பா. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. கால்ல விழுந்தது நியூஸ்ல வந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் தேவையாடா? அம்மா அவனை வந்து அரசு கால்ல விழுன்னு யாரும் சொல்லவே இல்லையே. அவனே தானே வந்து குற்ற உணர்ச்சியில விழுந்தான். விழுந்தான் தான். இருந்தாலும் என்னடி இருந்தாலும் ஆனாலும் சொல்லி இழுத்துக்கே இருக்கு. உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியாதுங்க. அட என்னமா நீ சத்தியமா புரியலமா. நீ தான் இந்த கேஸ வாபஸ் வாங்க சொன்ன. வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி புலம்புற. இந்த கேஸையே கொடுத்திருக்க கூடாதுடா. அப்ப என்ன பண்ணிருக்கணுமா? என் மகள கல்யாணத்துக்கு போனா ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. பத்திரம் எழுதி கையில கொடுத்துட்டுமா? அப்படியெல்லாம் நான் செய்ய சொல்லலங்க. என்ன சத்தைக்கு? அது ஒண்ணு இல்லப்பா. காலையில எந்திரிச்சோன்னே கொத்தைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டு தலையை பிச்சுக்கணும். அவ அப்படி தலையை பிச்சுக்கலன்னு வச்சுக்க அந்த நாலு முழுக்க அவளுக்கு நல்லாவே இருக்காது. இப்ப அத்தையை செஞ்சுக்கிருக்கா. ஐயோ டைம் ஆச்சா. டேய் வரேன்டா. ஓகேண்ணா. நான் கிளம்புறேன்ப்பா. ஏலே என்னடா முடிச்சுக்கிறேன் கிளம்பிட்டு. அது இல்லப்பா குடவுனுக்கு சரக்கு வருதுல்ல. ஏடா அவங்க 9 மணிக்கு மேல கொடுக்க வர சொல்ல வேண்டியதானே? இந்நேரம் கொடுக்க வர சொல்லி அவசரமா கிளம்பிக்கிறீங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. வியாபாரம் பாதிக்க கூடாதுன்னு சீக்கிரமா கொண்டு வர சொல்லி